அனைத்தும் இறையே, அனைத்தும் இறைக்கே. இப்போ நிறைய பேர்த்துக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசக்கூடிய இந்த அதிர்வலைகளாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை சாப்பாடுக்கு போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் அரிசி, பருப்பு, அந்த அஞ்சரைப்பெட்டியில் உள்ள மசாலா பொருட்கள், இது எல்லாமே இருக்கட்டும். அஞ்சரைப்பெட்டி இப்போ நிறைய வீட்டில் இல்லை, எங்கள் வீட்லேயும் இல்லை, காணாமல் போயிடுச்சு. அது எல்லாமே அவன்தான் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக ஓரளவு நமக்கு புரிய ஆரம்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த புரிதல் வந்தாலே நம்முடைய தன்முனைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியாமலே காணாமல் போகும். தன்முனைப்பை நம்ம காணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெர்சன்டேஜ், தன்முனைப்புங்கிற பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே உள்ள அந்த சிவம், நம்மளை யார் இந்த பிளானட் எர்த்துக்கு அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்க வெளிப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த மாயை அப்படிங்கிறத ஒரு வலையில் சிக்குண்டு தான் நம்ம இந்த லெவலில் இருக்கிறோம். அதாவது நான், எனது, தனது அப்படிங்கிற ஒரு இது. அகனு நான் மட்டும் வித்தியாசமாக இல்லை, நானும் உங்களை மாதிரி தான், எல்லாமே இருக்குது, ஆனால் இல்லை. அதான் பெர்சன்டேஜ். 60% அந்த நிலைப்பாடு, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், அந்த அனுபவங்கள் கூட என்னை இந்த ஓரளவு மாற்றிருக்கலாம். எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாத்தையும் இது பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம கூட இருப்பது எது அப்படின்னு அதுவாக சிந்திக்க வைக்கிது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிவபுராணத்தில் வரும் இல்லைங்களா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுடைய தாளை வழங்குவதற்கு, அவனுடைய காலை பிடிப்பதற்கு, அவனுடைய அருளை பெறுவதற்கு அவனுடைய அருள் வேணும். ஏன்னா நம்ம சிவம் அப்படின்னு நம்ம சித்தர்கள், மகான்கள், அவதார புருஷர்கள் எல்லாருமே உணர்த்திட்டாங்க. அவங்க ஒவ்வொன்றும் காட்டுக்குள்ளே போய் பல தவமுறைகள் பண்ணி கடைசியில் சுற்றி சுற்றி பார்த்து அவங்ககிட்டே நிற்கிது. அப்போ நம்ம யாரு? என்னென்னமோ சக்திகள் கிடைக்குது, அஷ்டம சித்திகள் கிடைக்குது. அந்த அஷ்டமல் சித்திகளை வச்சுட்டும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா மரணத்தை தள்ளி போட முடிஞ்சதே தவிர மரணிக்காமல் அவங்க இருக்கல. அப்போ இந்த பிரம்மாண்டம் எங்கேயோ இருக்குது, இந்த பிரம்மாண்டம் எங்கேயோ நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உரிக்க வெங்காயம்னாங்க. ஏன் வெங்காயம்னு சொன்னாங்கன்னா நம்மக்கிட்ட தான் நிற்கும். அது மீண்டும் சட்டையை மாற்றுவதற்கு போல இந்த ஆன்மா, நமக்கு இந்த ஆன்மா இப்போ நோய் வாய்ப்பட்டுருச்சு. பாவப்பதிவுகளால், கர்மானால ஏகப்பட்ட நோய், ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ஏகப்பட்ட மனக்குழப்பம், டிப்ரெஷனில் போயிட்டோம். அப்போ திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் டிபார்ட்டட் ஃப்ரம் த பாடி, ஒரு ஃபைன் மாடியில் டிபார்ட் ஆகிடுச்சோம் அப்படின்னா அதுக்கு மரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு நிகழ்ச்சி. மரணம் சம்பவித்தல் என்பது நிகழ்ச்சி. எப்படி பிறப்பு சம்பவித்தல், அதாவது குழந்தை பிறக்குது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோமோ, எப்படி குழந்தை உருவாகுது, தாயின் வயிற்றில் கருவறையில் உருவாகுதுன்னு எப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோமோ, அந்த நிகழ்ச்சி 9 மாதம் 10 மாதம் கடந்து அந்த 10வது மாதம் அது வயிற்றுக்குள்ளே வச்சுருந்தாலும் இன்னைக்கு தாயின் வயிற்றில் அது இருக்காது, அந்த குழந்தை இருக்காது. அந்த குழந்தை வெளியில் வந்துடும். அந்த முதிர்ச்சி நிலை, அந்த முழுமை நிலை, அது பெற்றதுக்கப்புறம் அந்த குழந்தை வெளியில் வந்து தானே ஆகணும். அதுக்கு மேலே இருக்க முடியுமாங்க? இருக்க முடியாதுல்ல. அப்போ வெளியில் வந்துடுவாங்க. அப்புறம் வெளியில் வளர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்குது. கை வளருது, கால் வளருது, மூக்கு வளருது, கண் வளருது, பல்லு வளருது. பல்லு இல்லாமல் இருக்கும், அப்புறம் பல்லு வளர ஆரம்பிக்கும். இரத்த நாளங்கள்லாம் அப்படியே டெவலப் ஆகுது, இதயம் பெருசாகுது, இண்டஸ்ட்ரைன்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பாடி வளர்ச்சி வந்துட்டே இருக்கு. அது யார் மூலமாக வளர்ச்சி அடையுது? நம்ம மூலமாக வளர்ச்சி அடையுதா, இல்லை பெற்ற தாயால் வளர்ச்சி அடைய வைக்கிறாங்களா அந்த தாய், இல்லை தந்தை வளர்ச்சி அடைய வைக்கிறாரா? தந்தையும் தாயும் அந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க, அவ்வளவுதான். ஒரு கரு ஜனிப்பதற்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. அது தந்தையும் தாய் கூட உருவாக்கல. அவங்களுக்குள்ளார அந்த உணர்வுகள்
அந்த உணர்வுகள் உருவாக்கப்படுது. அந்த உணர்வு எங்கேருந்து வருது? நல்ல சிந்திப்போமானால் நமக்கு நல்லா புரியும். அந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியவன் இறைவன். அதான் அனைத்தும் இறையே, அனைத்தும் இறைக்கு.